ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொதுவா கணவன் மனைவி பிரச்சனைன்னு வரும்பொழுது, மனைவி நெறைய சில குறைகள்லாம் கணவன் மேல பொதுவா எல்லா மனைவிகளுமே வைக்கக்கூடிய பொதுவான குறைகள நான் கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா? அதுல முதலாவதா இருக்கிறது, அவங்க பிறந்த குடும்பத்துக்கு எல்லாம் செய்றாரு. அக்கா தங்கைகளுக்கு செய்றாரு, அண்ணன் தம்பிங்களுக்கு செய்றாரு, அப்பா அம்மாவுக்கு இன்னும் செஞ்சுட்டே இருக்காரு. என்னையையும் அதாவது மனைவியையும், பிள்ளைகளையும் பெருசா கவனிக்கிறதில்ல. எங்களுக்கு செய்றதுனா தான் அவருக்கு கஞ்சத்தனமா இருக்கு. கணக்கு பார்க்குறாரு. ஆனா, அவர் பிறந்த குடும்பத்துக்கு தான் சம்பாரிக்கிறது எல்லாத்தையுமே குடுக்குறாரு. என்னையெல்லாம் வந்து ராணி மாரி பார்த்துக்கவே இல்ல. கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்பட்டேன். அப்படின்னு பொதுவா புலம்பல்கள் பெண்கள், முக்கியமா வேலைக்கு போகாத பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய பெண்கள், மோஸ்ட்லி எல்லாரையும் சொல்ல முடியாது. மோஸ்ட்லி கணவன் மேல அந்த குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. அதாவது, அ என்ன வந்து அவர் நல்லா தாங்கல. என்ன எங்க வீட்ல வந்து இளவரசி மாரி வச்சிருந்தாங்க. என்னுடைய பிறந்த வீட்ல. நான் இங்க வந்து இவர்கிட்ட கஷ்டப்பட்டேன். இவர் வந்து அவங்க பிறந்த வீட்ட பார்த்துக்கிட்ட மாதிரி, செலவு பண்ண மாதிரி, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் செலவு பண்ணல. இப்படின்ற புலம்பல்கள் கேட்கிறேன். முதலாவதா ஒரு ஆணுடைய திருமணத்துக்கு அப்புறம் அவனுடைய ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப ஹை ஆயிடுது. அதே நேரத்துல இப்படி புலம்பக்கூடிய பெண்கள், மனைவிகள், நீங்களுமே அந்த ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டில ஓரளவுக்கு, ரொம்ப இல்லனாலும், ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்டின்னா, அவங்களுடைய நிலைமையும் அவ்ளோ கஷ்டமா இருந்திருக்காது. உங்களுடைய நிலைமையும் அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்திருக்காரு. ஆனா, ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கணவனாவும் தன்னுடைய மனைவி குழந்தைகளையும் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிள் பார்த்தாகணும். அதே சமயம் தன்னுடைய பிறந்த வீட்டு சொந்தங்கள், அதாவது தன்னுடைய கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகள்ன்ற கடமைகளுக்கு செஞ்சாகணுன்ற ஒரு கல்ச்சர்ல தான் இந்த தமிழ்நாட்டு ஆண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அக்கா தங்கைகளுக்கு நீ செஞ்சே ஆகணும். அம்மா, அப்பாவுக்கும் நீ தான் கவனிச்சாகணுன்ற அதே வீட்ல பெண் குழந்தைகள் இருந்தா கூட, அந்த பெண் குழந்தைகள் திருமணம் செய்து குடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண் குழந்தை அந்த அந்த பிறந்த வீட்டுக்காக செய்யணும் அப்படின்ற எந்த நிர்பந்தமும் இல்ல. அ ஆனா, ஆண் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்படுறாங்கன்னா, நீ தான் எல்லா ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும். நீ மனைவி, குழந்தைகள்னு போயிட்டாலும், எங்களுக்கு எல்லாமே செஞ்சாகணுன்ற ஒரு கடமை உணர்ச்சியோட தான் வளர்க்குறாங்க. ஆனா, இருக்குதோ, பாக்கெட்ல காசு இருக்குதோ, இல்லையோ, அந்த ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய ஆண்களால விட்டுக் குடுக்க முடியல. தன்னுடைய அப்பா, அம்மாவுக்கு பண்றதும், தன்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகளுக்கு ஒரு பிரதரா செய்ய